மாரி செல்வராஜோட வாழை படத்த காப்பி அடிச்சு தான் எடுத்தாங்களா? என்னப்பா சொல்றீங்க? இப்படி நம்ம அதிர்ச்சி ஆற மாரி தான், இப்போ ஒரு சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை படம் சூப்பரா இருக்கு அப்டின்னு சொல்லி, நெறைய பேர் இந்த படத்த கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் இந்த வாழை படம் மாரி செல்வராஜ் அவர்களோட ஓன் கதை இல்ல. இந்த ஒரு படத்த ஒரு சிறுகதைய வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நெறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுருச்சுங்க. இந்த ஒரு விமர்சனத்துக்கான காரணம் என்ன அப்டின்னா, எழுத்தாளர் தர்மன் அவர்கள் குடுத்த பேட்டி தான். அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்டின்னா, என்னோட நண்பர்கள் நெறைய பேரு வாழை படத்த பார்த்துட்டு, என்னைய போய் அந்த படம் பார்க்க சொன்னாங்க. நான் எழுதின சிறுகதைய வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி, என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. இத கேட்டுட்டு நானும் போய் படம் பார்த்தேன். அந்த படத்த பார்த்தோனே தான் தெரிஞ்சுச்சு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழையடி அப்படின்ற ஒரு சிறுகதை எழுதினேன். அந்த சிறுகதைய அப்படியே படமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் சிறுகதையா ஒரு விஷயம் எழுதியிருந்தேன். இதுல சினிமாக்காண்டி மட்டும் ஒரு சில விஷயங்கள ஆட் பண்ணி, அப்படியே படமா எடுத்திருக்காங்க. இதுல நான் சிறுகதையில என்ன மாரி ஒரு சில சீன்ஸ்லாம் சொல்லியிருந்தேனோ, அத அப்படியே இந்த படத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க. நான் கதையா எழுதியிருக்கேன். ஆனா அவங்க படமா எடுத்திருக்காங்க. இதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இந்த மாரி தர்மன் அவர்கள் பேட்டி குடுத்திருந்தாருங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நெறைய பேரு மாரி செல்வராஜ் அவர்கள பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிறுகதைய மையமா வச்சு தான் நீங்க படம் எடுத்திருக்கீங்களா? சிறுகதைய காப்பி பண்ணி தான் படம் எடுத்திருக்கீங்களான்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகள எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, சமூக வலைதளத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நான் இப்ப தான் தர்மன் அவர்களோட வாழையடி அப்படின்ற சிறுகதைய படிச்சேன். உண்மையிலே இந்த சிறுகதை ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் டைம் கிடைக்கும்போது இந்த சிறுகதைய படிங்க" அப்படின்னு சொல்லி இந்த மாரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த ஒரு போஸ்ட்ட பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? வாழை படத்த எடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த சிறுகதைய மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி படிக்கல அப்படின்ற விஷயம் மட்டும் தெளிவா புரியுதுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நான் இப்ப தான் இந்த சிறுகதைய படிச்சேன். நீங்களும் படிங்க" அப்படின்னு சொல்லி நெறைய பேத்துக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதுலருந்து என்ன தெரியுது அப்புட்ன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள பொறுத்தவரைக்கும், அவரோட சொந்த கதைய தான் வாழை படமா எடுத்திருக்காரு. அதே மாரி தர்மன் அவர்களும் வாழையடி அப்படின்ற ஒரு சிறுகதைய எடுத்திருக்காரு. ஸோ இத பார்த்து அவர் படம் எடுக்கல அப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவா புரியுது. ஆனா உண்மையிலேயே ஒரு உண்மை சம்பவத்த தழுவி படம் எடுக்கும்போது, இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் தாங்க. ஏன்னா தர்மன் அவர்கள பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு வேறு படைப்பா அவர் சிறுகதையா எழுதியிருக்காரு. அதே விஷயத்த மாரி செல்வராஜ் அவர்கள் படமா எடுத்திருக்காரு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.